ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி டேம் மீன் தான் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது கூட கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, இது மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் மீனில் தடவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீன்களையும் தடவியாச்சு. இப்போ ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 தக்காளி பழம் நசுக்கி போட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து எடுத்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதையும் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயிலேயே ஒரு கொதி வரட்டும். அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற மீன்களை பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு மீன்களெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம்.
எல்லா மீன்களையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அருமையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், மீன் குழம்பு, பொரிச்ச மீன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.